ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனோட உயிர் அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவ வாழ்ந்த இடத்துலயோ அவனுக்கு பிடிச்ச மக்களோ என்ன பண்றாங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயத்த ஒரு நகைச்சுவையாகவும் ரொம்ப அழகாவும் வர்ணிச்சு எழுத ஒரு கவிஞனால மட்டும் தாங்க முடியும். அந்த மாதிரி எனக்கு படிச்சதுல பிடிச்ச கவிதை செந்தமிழ் சீனி எழுதியிருக்காங்க. அதை நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. நீங்கள் இல்லாத நாளை எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு கடிகாரம் அது பாட்டுக்கு நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கும். சூரியனுக்கு நீங்கள் இல்லாததை யாரும் சொல்ல போவதில்லை, அது பாட்டுக்கு விழுந்து கொண்டிருக்கும். பல பேர் விடுமுறை போட முடியாமல் செத்ததுதான் செத்தா, ஞாயிற்றுக்கிழமை செத்திருக்க கூடாதா அப்படின்னு புலம்புவாங்க. அழுகைகளுக்கு மத்தியில் சில நமட்டு சிரிப்புகளும் உதிரும். அவசர அவசரமாக வந்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்ப எடுக்க போறீங்க? உங்களுடைய நிறை குறை எல்லாமே மற்றவர்கள் காதில் விழாதபடி பறை பார்த்து கொள்ளும். உங்களோட கூடி கொலாவியவர்கள் இவ்வளவு தூரம் போக வேண்டுமா என்று கூடி உங்கள் இறுதி யாத்திரையை கூட தவிர்த்திருப்பார்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் குறித்த நேரத்தில் நீங்கள் மயானத்தை அடைந்திருப்பீர்கள். அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தின் கண்ணீர் மட்டுமே உங்களை பின்தொடர்ந்திருக்கும். பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற குரலோடு நீங்கள் நிறைவடைந்திருப்பீர்கள். இனியாவது பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். அழகா இருக்குல்ல?